2024 FWC 5ஆம் தவணையோட பிஓ பேப்பர்ல வந்த ஒரு சுவாரஸ்யமான லிமிட் கேள்வி ஒன்றுதான் இது. இந்த கேள்வியை முதல்ல பார்த்தோடனே FWC எக்ஸாம் எழுத போன 5ஆம் தவணை எழுத போன அந்த மாணவர்கள் எப்படி யோசிச்சிருப்பாங்க, அந்த மென்டாலிட்டி, அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா, பேட்ட படத்துல ஒரு டயலாக் கொண்டு வருங்க, சிறப்பான சம்பவம் சொல்லி. அதுதான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரியா, இதுதான் அந்த டயலாக். ஃபிஃப்த் டேர்ம் ஸ்டூடெண்ட் ஷாக்ஸ், FWC ராக்ஸ். அந்த அந்த நிலைமையில தான் இந்த கேள்வி இருந்துச்சு. இந்த கேள்வி ரொம்ப வடிவான ஒரு கேள்வி உண்டு, ரொம்ப வடிவா இருந்துச்சு. FWC 2023 செகண்ட் டேர்ம்ல தான் அவங்கள தந்த ஆன்சர்ல கோட்டை விட்டுட்டாங்க. அந்த கேள்வியையும் நம்மளோட குரூப்ல என்னன்னு பார்த்திருந்தோம். பட் இந்த கேள்வி ஒரு தரமான கேள்வி உண்டு. சரியா, இந்த கேள்வி முதலாவது எப்படி செய்யறேன்னு சொல்றேன் பாருங்க. சரியா, இந்த கேள்வியை எழுதி கொள்றேன். லிமிட் x goes to -1. இப்போ 1 பிளஸ் கொசெக் கொஸ் பை எக்ஸ் இருக்கிறாரு. இது என்னமாய் வடிவத்தில் இருக்கிறாரு? 1 பிளஸ் கொஸ் தீட்டாங்கிற வடிவத்தில் இருக்கிறாரு. அப்ப இவரை நம்மளால எழுதி கொள்ள இயலும் 2 கொஸ் வர்க்கம் தீட்டா பை 2 சொல்லி எழுதி கொள்ள இயலும். அப்போ அதை இங்க பாவிப்போம். அப்போ 2 கொஸ் வர்க்கம் பை பை 2 எக்ஸ். ஏன் இங்க தீட்டாட இடத்துல பை எக்ஸ் இருக்கிறாரு. இவரை நான் பை பை 2 எக்ஸ் என்று எழுதணும். கொஸ் வர்க்கம் பை பை 2 எக்ஸ். சரியா, இப்ப எக்ஸின் 5 பிளஸ் 1 கீழே எக்ஸ் பிளஸ் 1 முழுவதும் கியூப் இருக்கிறார். சரியா, லிமிட்ல எக்ஸின் 5 பிளஸ் 1, அதாவது எக்ஸின் என் பிளஸ் இது ஒன்றின் எண்ணாம எடுக்கின்றிருக்கிறாரு. சரியா, இப்போ அந்த வடிவம் தான் உடனே இந்த எக்ஸின் 5 பிளஸ் 1ங்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரணும். சரியா, நம்ம மெத்ஸ் படிக்கிறது வந்துட்டு, நிறைய பயிற்சி செய்யறது வந்துகிட்டு, ஒரு கேள்வியை பார்க்கும்போது ஓகே இதுக்குள்ள என்ன தியரியை கொண்டு வர இயலும், என்ன மாதிரி செஞ்சா இந்த கேள்வியை ஈஸியா உடைச்சிட்டு செஞ்சுட்டு போக இயலுங்கிற ஐடியா எடுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதுக்காண்டி தான் நிறைய பாஸ் பேப்பர்ஸ் செய்யறோம், நிறைய மாடல் பேப்பர்ஸ் செய்யறோம். சரியா, அப்ப இந்த கேள்வியை பார்த்த உடனேயே எனக்கு தோணுனது என்னன்னு சொன்னா, இந்த எக்ஸின் 5 பிளஸ் 1ங்கிறது, சரியா, இந்த எக்ஸின் 5 பிளஸ் 1ங்கிறது எக்ஸின் 5 மைனஸ் மைனஸ் 1ன் 5 என்று சொல்லி என்னால் எழுதியலும். ஏன் -1/5 -1 தான். மைனஸ் இன்டு -1 +1. அப்ப எக்ஸின் 5 பிளஸ் 1ங்கிறது எக்ஸின் மைனஸ் -1ன் 5ஆம் அடுக்கு என்று சொல்லி நம்மளால எழுத இயலும். சரியா, கீழே இருக்கிறவர்ல என்ன செய்யறேன்னு சொன்னா, எக்ஸ் பிளஸ் 1 முழுவதின் வர்க்கத்தை வச்சுட்டு இன்னொரு எக்ஸ் பிளஸ் 1 வரணும். ஏன் இங்க கியூப் இருக்கிறாரு, நான் ஸ்கொயரா தான் எடுத்திருக்கேன், வர்க்கத்தை எடுத்திருக்கிறேன். அப்போ இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 1 மிஞ்சுவாரு. அவரை நான் எக்ஸ் மைனஸ் -1 சொல்லி எழுதுறேன். -1 சொல்லி எழுதுறேன். சரியா, அப்போ இந்த லிமிட்டை உடப்போம். லிமிட் எக்ஸ் கோஸ் டு -1. இந்த 2 கொஸ் வர்க்கம் பை பை 2 எக்ஸ், அதாவது ஒரு கொஸ் தீட்டாங்கிறவரை நான் யாருன்னு எழுதியலும் சைன் பை பை 2 பிளஸ் தீட்டான்னு சொல்லி எழுதியலும். அப்போ கொஸ் வர்க்கம் தீட்டாங்கிறவரை நான் யாருன்னு எழுதியலும் சைன் வர்க்கம் பை பை 2 பிளஸ் தீட்டான்னு சொல்லி என்னால எழுத இயலும். அப்போ அதை இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, இங்க 2 கொஸ் வர்க்கம் பை பை 2 எக்ஸுக்கு பதிலா நான் என்னன்னு எழுதலாம், கொஸ் வர்க்கம் பை பை 2 எக்ஸுங்கிறவரை நான் என்னன்னு எழுத இயலும், சைன் வர்க்கம் பை பை 2 பிளஸ் பை பை 2 எக்ஸ், பை பை 2 எக்ஸ். இன்னும் நான் சுருக்கியிலும் அந்த சைன் வர்க்கம் இந்த அடைப்புக்குள்ள இருந்து வெளியே நான் பை பை 2 எடுக்க இயலும். வெளியே நான் பை பை 2 எடுத்தேன்டா உள்ளுக்க மிஞ்ச போறாரு 1 பிளஸ் எக்ஸ். சரியா, அப்போ இத இங்க யூஸ் பண்ணுவோம், இவருக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப 2 சைன் வர்க்கம் பை பை 2 1 பிளஸ் எக்ஸ், 1 பிளஸ் எக்ஸ். அதன் கீழ் இந்த எக்ஸ் பிளஸ் 1ங்கிறத நான் 1 பிளஸ் எக்ஸ் முழுவதின் வர்க்கம் எழுதுறேன். இப்போ இங்க நம்மளுக்கு சைன் வடிவத்தில் எடுத்திருக்கிறதால நான் இதை சைன் தீட்டாவின் கீழ் தீட்டாங்கிற வடிவத்துக்கு மாத்த பார்க்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, பை பை 2
முழுவதின் வர்க்கத்தை இங்க கொண்டு வர, முழுவதின் வர்க்கத்தை இங்க கொண்டு வந்தேன்னு சொன்னா, கீழுக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னா, இங்க கோணமா இருக்கிறவரும் π/2 1 + x, கீழையும் π/2 1 + x முழுவதின் வர்க்கத்தை கொண்டு வந்துட்டேன். அப்போ எல்லை தேற்றத்தை என்னால யூஸ் பண்ண இயலும். அதுக்கு வேண்டிதான் இந்த வடிவத்துக்கு மாத்துறேன். அப்ப π/2 முழுவதின் வர்க்கத்தை நான் பகுதி எண்ல அறிமுகப்படுத்தினேன் என்று சொன்னா, தொகுதி எண்ல அவர் என்ன செய்யணும்? நான் பெருக்கணும். π வர்க்கத்தின் கீழ் 4, πயின் கீழ் 2 முழுவதின் வர்க்கத்தை π வர்க்கத்தின் கீழ் 4 என்று சொல்லி எழுதலும். தர limit x goes to -1, x goes to -1, x goes to -1. இந்த இங்கால இருக்கிறவரை நான் எழுதி கொள்ளணும். சரியா? இவரை நான் எழுதி கொள்ளணும். x-இன் 5 மைனஸ் -1-இன் 5, -1-இன் 5, அதன் கீழ் x மைனஸ் -1, x மைனஸ் -1, x மைனஸ் -1. சரியா? இப்போ இந்த எண் குணகங்களை சுருக்கி கொள்றேன். இங்க 2 இருக்கிறாரு, இங்க 4 இருக்கிறாரு. அப்ப கீழே 2 மிஞ்சுவாரு. சரியா? அப்போ இதை நம்ம சுருக்கலா யோசிச்சோம்னு சொன்னா எப்படி வரப்போறாரு? லிமிட் x goes to -1 sin π/2 1 + x, அதன் கீழ் π/2 into 1 + x. இவங்க முழுவதின் வர்க்கம் சொல்லி என்னால யோசிக்க இயலும். இவங்க முழுவதின் வர்க்கம் சொல்லி என்னால யோசிக்க இயலும். தர π வர்க்கத்தின் கீழ் 2, π வர்க்கத்தின் கீழ் 2. தர இந்த லிமிட் ஆன்சர் என்ன? இவர் யாரு? இவர் யாரை போல இருக்கிறாரு? இவர் வந்துகிட்டு யார வடிவத்தில் இருக்கிறார்? அதாவது இவ்வளவு பேரும் யாரு? இவ்வளவு பேரும் யாரு? நம்மளுக்கு தெரியும். லிமிட்ல இவர் ஒரு தியரம். லிமிட் x goes to a ஆகும்போது x-இன் எண் மைனஸ் a-இன் எண்ணாம் அடுக்கின் கீழ் x மைனஸ் ஏன்னு இருந்தார்னு சொன்னா இவர் ஆன்சர் என்ன? n a-இன் n மைனஸ் 1, n மைனஸ் 1. அப்போ அந்த வடிவத்துல என்ன இருக்கிறாரு? x-இன் 5ஆம் அடுக்கு, எண்ணாம் அடுக்கு பதிலா 5ஆம் அடுக்கு இருக்கிறாரு. மைனஸ் a-க்கு பதிலா மைனஸ் -1 இருக்கிறாரு. அப்போ அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 5 into -1-இன் n - 1, 5 - 1 4. ஓகே. அப்போ இது சமன் என்ன? இவர் யாரு? இவர முழு பெருமானம் என்ன? 1. ஏன்? நம்மளுக்கு தெரியும் லிமிட் x goes to 0 ஆகும்போது sin x-இன் கீழ் x சமன், sin x-இன் கீழ் x சமன் 1 தெரியும். அப்போ இங்க 1-இன் வர்க்கம் வருவாரு, 1-இன் வர்க்கம் வருவாரு. அப்ப 1-இன் வர்க்கம் 1 தான். தர π வர்க்கத்தின் கீழ் 2, இந்த π வர்க்கத்தின் கீழ் 2 தர 5 தர -1-இன் 4ஆம் அடுக்கு, -1-இன் 4ஆம் அடுக்கு 1 தான். அப்ப 5. அப்ப விட வந்துகிட்டு என்ன? 5 π வர்க்கத்தின் கீழ் 5 π வர்க்கத்தின் கீழ் 2ங்கிறது தான் விட. அதுதான் அவர் காட்ட சொன்ன விடயம். ஓகே, இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. என்று சொன்னா இங்க வந்துட்டு எல்லை தேற்றத்தை பயன்படுத்தணும் ஒரு தரம். அதுக்கப்புறம் x-இன் மைனஸ் a-இன் கீழ் x மைனஸ் ஏங்கிற வடிவத்தை யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த 2 வடிவத்தையும் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா முதலாவது இந்த கேள்வியை உங்களுக்கு பிரேக் பண்ண தெரியணும். எப்படி அந்த கேள்வியை பிரேக் பண்றங்கிறது தான் இந்த கேள்வியில ஐடியா. ஓகே, உங்கள்ட்ட நேரடியா அவரு இந்த வடிவத்துல தந்திருப்பாரு. அதாவது இங்க இருந்து அவர் அந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாருன்னு சொன்னா நீங்க ஈஸியா பிரேக் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அப்ப x-இன் 5 -1-இன் 5ஆம் அடுக்கின் கீழ் x -1 இதெல்லாம் லேசா தந்திருந்தாருன்னு சொன்னா இங்க இருந்து அழகா உங்களால செஞ்சுட்டு போயிருக்கீங்க. ஆனா இந்த கேள்வியோட அழகே வந்துகிட்டு அதை பிரேக் பண்ணாம இப்படி தந்ததுதான் இந்த கேள்வியோட வடிவே. சரியா? மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய கேள்விகளை வந்துகிட்டு ரொம்ப தெளிவா எப்படி செய்யணும்னு கத்துக்கணும்னு சொன்னா என் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வழிமுறை நான் எப்படி விளங்கப்படுத்தினது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ வெரி மச். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.